மே மாதம் முதல் 15 தேதியை விட்டுருங்க. அடுத்த 15 தேதியிலிருந்து மகிழ்ச்சி, நிம்மதி. எதை நோக்கி நீங்க காத்து கொண்டிருந்தீர்களோ அது உங்கள் கையில் வருவதற்கான காலம் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்க போகுது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க போகுது. யாருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றற்ற மகிழ்ச்சி தான். சந்தோஷமா இருக்க போறீங்க. மே 15 தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி, ஒரு ஏகாந்தம், ஒரு இனிமை, ஒரு காதல், பாட்டு கேட்கறது அது கூட கேட்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயாச்சு. இனிமேல் அதெல்லாம் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருக்கிறது அழகாக போகிறீங்க. திடீர்னு பாலுக்கு போகலாமா, ஒரு மாலில் போய் ஏதாவது பண்ணுவோமா, ஒரு சலூனுக்கு போகலாமா, ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாமா, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாமா, என்ன நானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்க போகிறது. 2இல் ராகு அமரப் போகிறார். அப்போ குடும்பம் விரிவடைய போகுதுங்க. குடும்பத்துக்குள்ளே சொந்த பந்தங்கள் வரப்போகிறாங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. நிறைய பேருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது. காரிய வெற்றி கிடைக்க போகிறது. நிறைய பேர் கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க. புதிய தொழில் முனைவோராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்.